அசோசியேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே அவமானப்படுத்தினதுக்கு நம்ம எல்லாரும் அங்க வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னாதான் சரியா இருக்கும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க 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 எல்லாரும் போலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு? ஏன் வெயிட் பண்றீங்க? நேரா போய் முட்டில நம்மள கேள்வி கேட்டுட்டு வாங்க போலாம். இதுதான் சரியா இருக்கும். வாங்க இதுக்கப்புறம் இங்க போலாம். உட்கார்ந்து ஒரு நிமிஷம். ஹரி சார் வீட்ல இல்ல. ஏ எங்க போயிருக்காரு? வீட்டை விட்டே போயிட்டாரு. என்ன மாடி சொல்ற? எப்போ? நேத்து நைட்டு தான். இங்க யாருக்கும் தொல்லை இருக்க கூடாதுன்னு ஒரேடியா அபார்ட்மெண்ட் விட்டு போயிட்டாரு. குற்றவுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவர் வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னா அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். பவி இங்க வா. அத்தை, இந்த குழந்தை எப்படி? மதிப்பிற்குரிய லக்ஷ்மி மேடத்திற்கு ஹரி எழுதுவது. நீங்க இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ண ஒரு தப்புனால உங்களை இந்த அப்பார்ட்மெண்ட்டே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துது. அதை என்னால பார்க்க முடியல. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தங்களோட சிரிப்புல கிடைக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தான் அதிக சந்தோஷம் இருக்கு மேடம். என்ன அவங்க கேள்விகள் எதுவும் சங்கடப்படுத்தாது. ஆனா உங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும் மேடம். என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியல மேடம். நான் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் மேடம் நான் கிளம்பிட்டேன். இதுதான் மேடம் நான் செஞ்ச தவறுக்கு பரிகாரம். இனி உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழலாம். சில நேரத்துல பிரிவு தான் சிறந்த தொடக்கமா இருக்கும். என்னுடைய பிரிவு உங்களுக்கு அப்படி ஒரு தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். என்றும் உங்கள் நினைவில் ஹரி.
என்னாச்சு அத்தை? என்னால உங்களை எல்லாரும் கேள்வி கேக்குறத என்னால பார்க்க முடியல. நான் போனதுக்கு அப்புறம் உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு கடைசியா எழுதி வச்சிட்டாரு இப்பவே. நல்ல மனுஷன். இந்த பிரதீபா தான் அவ பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூண்டி விட்டுருக்கா. எல்லாரையும் இப்படி கேள்வி கேட்க வச்சுட்டா. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இங்க யாருமே அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே இல்ல. எல்லாரும் அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது அதெல்லாம் எப்படி உதாசீனப்படுத்தலாம் இதேதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களே, ரொம்ப மோசம். ஏய், என்னடாப்ப என்ன உன் சொந்தக்காரன் உன்னை விட்டு போன மாதிரி அந்த சமயக்காரனுக்காக இவ்வளவு வருத்தப்படுற? அவனாலதான் இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையும். போனா போட்டும் தொல்லை ஒழிஞ்சுன்னு தலை மூட்டு வேலை பார்ப்பீங்களா? என்ன இது? என்ன தாத்தா, அவரால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா அவர் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க என் மேல அக்கறை எடுக்கிறதுக்கு காரணம் நான் உங்களுக்கு பேரனா பிறந்ததுனாலதான். ஆனா அவருக்கு நான் யாரோ, என் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. அப்படி பார்த்தா உங்களை விட அவர் தான் பெருசு. அப்படி சொல்லு சந்தோஷ். எப்ப பார்த்தாலும் ஹரிசரை குறை சொல்லிட்டே இருக்கிறது தான் தாத்தாக்கு வேலை. இப்ப கூட அவரால நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு தான் அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டே போயிட்டாரு. அவரை போய் இப்படிலாம் பேசுறீங்களே. யாரோ ஒரு மூணாவது மனுஷனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அந்த அளவுக்கு உங்களை மயக்க வச்சிருக்கான். எந்த வீட்லயும் இந்த மாதிரி நடக்காதுரா. இங்க பாருங்க தாத்தா, நீங்க எங்களை என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவரை பத்தி பேச உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஹரி சார் எங்கேயும் போகல. அவரோட நினைப்பு பூரா இங்கதாமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு இங்க வந்து உங்க முன்னாடி நிக்க போறாரு. ஆமா அத்தை, அவருக்கு வெளியெல்லாம் போய் இருக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல அத்தை. கண்டிப்பா வருவாரு. நீங்க கவலையப்படாதீங்க, சரியா? மா, அம்மா எனக்கு பார்த்து பொண்ணு. நான் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் மேடம் நான் கிளம்பிட்டேன். மேடி, ஹரி சார் எங்க போயிட்டாரு? எனக்கு எப்படி மேடம் தெரியும்? எங்க போனாரோ என்ன ஆனாரோ? பொய் சொல்லாத மேடி, கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. இப்ப எதுக்கு இப்படி ஓடி ஒளியறாரு? இல்ல நான் கேக்குறேன், இப்படி ஓடி போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? பிரச்சனை எங்க இருக்கோ அங்க இருந்துதான் சரி பண்ணணும். அத கண்டுக்காம இப்படி ஓடி போறது கோழைத்தனம் இல்ல?
மேடி அவர் எங்க இருக்காரு சொல்லு சொல்லு மேடி, எங்க போயிட்டாரு, எங்க ஓடினாரு? விடுங்க மேடம், அதான் போயிட்டாருல்ல. இனி யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க நிம்மதியா இருங்க. என்ன மேடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவர் இங்க இருந்து போனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இங்க இருந்து போனாரே. ஹரி சார் தங்கம் மேடம், சொக்க தங்கம். அவரு மாதிரி ஒரு நல்லவரை உங்களால பார்க்கவே முடியாது. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மூச்சுக்கு 300 தடவை லட்சுமி மேடம் லட்சுமி மேடம்னு எதுக்கு எடுத்தாலும் உங்களை பத்தி தான் பேசுவாரு. உங்களை மட்டுமா, சந்தோஷ் பவின்னு உங்க குடும்பம் தான் அவருக்கு குடும்பமே மேடம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் எப்பவுமே யோசிப்பாரு மேடம். அப்பாவும் புள்ளையும் சொத்துக்காக அடிச்சுக்கிற இந்த காலத்துல அவரோட சொத்து மொத்தத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சுவரு மேடம். அவரை போய் இங்க இருந்து விரட்டிட்டீங்களே. மேடி, நான் என்ன பண்ண? எதுக்கு ஏன் மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? மேடம், பேச வேண்டிய இடத்துல பேசாம மௌனமா இருக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். அன்னைக்கு அவ்வளவு பேரு கேள்வி கேட்டப்போ நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசிருந்தீங்கன்னா அவரையும் போறாரு. நான் இங்க இருந்தா லட்சுமி மேடம்க்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு, நான் இங்க இருந்தா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கூட நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினேன்னு தெரிஞ்சா ஏன் மேலதான் கோவப்படுவாரு. என்னமோ அவர் செஞ்ச தியாகம் எல்லாம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். மேடி, ஹரி சார் எங்க இருக்காரு? சொல்லு மேடி, சொல்லு மேடி. உண்மையா எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். அவர் உங்க குடும்பத்துக்கு உழைச்சாலும் அதுக்கு பரிசு என்ன வரும்? அவமானம் தானே. எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டும் மேடம், நான் வரேன். இப்ப நீ என்ன பண்ற? மாவு பேசுற. இப்படி பண்ண கூடாது, நல்ல குத்து. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து வை. ஹரி சார், பொங்கல் செஞ்சது யாரு? அவங்கள உடனே பார்க்கணும்னு ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வாங்க சார். அதான் கரெக்ட். ஏய், நான் செஞ்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்ல அசந்து போயிருப்பாங்க. அப்படியா? அதான் பாராட்ட கூப்பிடுறாங்க. நீயே வாங்கிக்க. அதான் இன்னும் ஹரி சார், அவங்கள பார்த்தா பாராட்டுற மாதிரி தெரியல, முகத்தை கோவமா வச்சுட்டு கூப்பிடுறாங்க. பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து வாங்கிங்க ஹரி சார், கொஞ்சம் வாங்களே சார். நான் பண்ண பொங்கல்ல குற்றமா? ஆமா ஹரி சார், கொஞ்சம் வாங்க சார். வாங்க சார். எங்க இருக்காங்க சார்? அவங்க தான் சார் உங்களை கூப்பிட்டது. மேடம், சார் தான் பொங்கல் செஞ்ச செஃப். மேடம், செஃப் ஹரி சார். ஏய், ரொம்ப முக்கியமா? என்ன சார், இப்படிதான் பண்ணுவீங்களா? இதுக்கு பேர் பொங்கலா? சாரி மேடம், நான்... பேசாதீங்க. நீங்க யாரோ என்னமோ கேட்டாங்கன்னதும் உடனே சொல்லிக்காம குளிக்காம ஓடி போறதா? பொங்கல் எப்படி இருக்கு தெரியுமா? எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது, அங்கேயே இருந்து ஃபேஸ் பண்ணணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, அதுக்காக இப்படியா ஓடி வர்றது? மிளகு, ஜீரகம், தாளிப்பு எதுவுமே சரியில்லை. பொங்கலாம் பொங்கல். ரெண்டு பேரையும் தானே கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா நான் மட்டும் எல்லாத்தையும் தனியா சமாளிக்கணுமா? என்ன ஒரு சுயநலம். என்ன முழிக்கிறீங்க? சட்னியும் சரியில்லை, சாம்பாரும் சரியில்லை.
ஹரி சார், அவங்க பொங்கலோட சேர்த்து வேற எதையோ மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி தெரியுதே. நீ வேற ஏன்டா உயிர் எடுக்கிற? சும்மாறா. ஓ, அப்போ நான் பேசுறது சாருக்கு உயிர் எடுக்கிற மாதிரி இருக்குதோ? ஒரு பொங்கலை ஒழுங்கா செய்ய முடியல, இந்த நேரத்துல அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல நாம தானே சப்போர்ட்டா இருக்கணும். இப்படி நம்ம திடீர்னு போயிட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? பேசுங்க சார், பேசுங்க. பொங்கலா இது? பொங்கல். மேடம், ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ற காலேஜ் பொண்ணுங்க மாதிரி நீங்க ரெண்டு மேட்டரை மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க. அதான் எங்க மாஸ்டருக்கு ஒன்னும் புரியாம நிக்கிறாரு. டேய் சும்மாறா. உங்க மாஸ்டருக்கு பொங்கல் கூட ஒழுங்கா பண்ண தெரியல. இதுல அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி அவருக்கு என்ன கவலை இருக்க போகுது? மேடம், நான் நல்லதுக்கு தான் அப்படி பண்ணேன். இல்ல சார், இது பொங்கலே இல்ல. எல்லா பிரச்சனைகளையும் என் கூடவே இருந்துட்டு இப்ப என்ன பெரிய தியாகி ஆயிட்டீங்களோ? சுத்த வேஸ்ட், வேர்ஸ்ட் பொங்கல். நான் இப்படி ஒரு பொங்கலை சாப்பிட்டதே இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மாஸ்டர், நீங்க எவ்வளவு பெரிய செஃப், ஒரு பொங்கலுக்காக கஸ்டமர்ட்ட எல்லாம் சாரி கேக்குறீங்க? ஏய், நீ வேற ஏன்டா குறுக்கு குறுக்க பேசிக்கிட்டு? மத்த டேபிள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் வேலைய பாருடா. போ சார், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பொங்கலா இது? பொங்கலா இது? யார் சாப்பிடுவாங்க இந்த பொங்கலை? வர்ஸ்ட் பொங்கல். இந்த மாதிரி ஒரு பொங்கலை நான் சாப்பிட்டதே இல்ல. வர்ஸ்ட் வர்ஸ்ட் வர்ஸ்ட். நான் கிளம்புறேன். மேடம், மேடம். ஆனா நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கல. இல்ல மேடம். நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஐயோ, கிளம்புறேன். மேடம். மாஸ்டர், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அவங்க ஒரு ஆளை திட்டுற மாதிரி திட்டிட்டு போறாங்க. நீங்க என்னடா அமைதியா கேட்டுட்டு நிக்கிறீங்க? ஏய், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கடா. பொங்கலை திட்டல, என்னதான் திட்டுறாங்க. ஓ அப்படியா? நல்ல வேலை. நல்லா இருக்கிற பொங்கலை நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே. நான் கூட இந்த பொங்கலை பேசாம குப்பத்தட்டுல போடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நீ போய் ஏதாவது செய். மேடம், மேடம். ஐயோ, இங்கிருந்து போக மாட்டாங்க போல இருக்கே. ஏதாவது சொல்லி அனுப்ப பார்க்கணுமே. மேடம், அங்கிருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். மற்றபடி யாருக்காவும் பயந்தோ இல்ல தப்பிக்கணும்னோ நான் ஓடி வரல. மேடம், உங்களை தனியா விட்டுட்டு வந்தது தப்புதான். ரொம்ப சாரி மேடம். அதுக்கு நீங்க இப்படி பேசாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், மேடம், மேடம் பேசுங்க மேடம். என்ன திட்டவாது செய்யுங்க மேடம். பேசுங்க மேடம். மேடம், மேடம். ஆட்டோ நிறுத்துங்க. வேளச்சேரி ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போனோம். எவ்வளவு ஆகும்? 150 ரூபா மேடம். ஒரு நிமிஷம், ஏன் கூட இன்னொருத்தரும் வரணும். வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் சூட்கேஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போக எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேப்பீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுக்கு ஏதாவது வெயிட்டிங் சார்ஜ் போடுவீங்களா? இல்ல மேடம், 5 நிமிஷம். அதுக்கு மேல போனா சார்ஜ் பண்ணுவோம் மேடம். நான் உடனே 5 வந்துடுறேன். நிமிஷம் தானே? ஆமா ஆமா, 5 நிமிஷம் தானா? வந்துடுறேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டேன்ல. இன்னும் என் மேல கோவமா?